உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன்? எப்போதான் நீ என் பேசி கேட்க போற? இப்பெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே உன்னோட பாஸ்ட் பத்தி அவர்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். தன்னோட வைஃப் மனசுல இன்னொருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சா எந்த அம்மாட்ட நிம்மதியா இருப்பா? பொசிட்டிவ்ங்கிறத பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ சந்தோஷமா? ஹலோ தானா? ஹலோ. नमस्कार. Sorry. சரி, அதுக்காக குடிச்சா எல்லாம் சரி போயிடுமா? என்ன முட்டாள்ற அப்படி சொன்னது? டேய், உன்கிட்ட தான் பேசுறேன். அவ்வளோதான்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்தை பற்றி எவ்வளோ கனவு கண்டேன். என் ஒய்ஃப் கூட எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அவளுக்காக பார்த்து பார்த்து என்னெல்லாம் செஞ்சேன். எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. கடைசியில் என்னையும் புலம்பு வச்சிருச்சுட்டு அந்த லவ். அவளுக்கு என்ன பிடிக்கல மச்சான். அப்படி இல்லைடா, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. ஆதுனா உன்னை லவ் பண்ணுறாடா. விருப்பமே இல்லாமல் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு அவளே என்கிட்ட சொன்னாடா. நீ என்னடா நான் லவ் பண்ணுறா? நிச்சயமாக சொல்கிறேன், அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அப்போ வேணா விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ லவ் நிறையவே இருக்கு. என்னடா சொல்கிறேன்? ஆமாண்டா, நான் பார்த்தேன். நேற்று நீ காணுனதும் அவள் பதறி போய் எனக்கு கால் பண்ணாடா. நான் வீட்டுக்கு கூட்டு போகும்போது மணி 11:30. அவள் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாடா. உன்னை பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போயிருக்கலாம்ல. ஏன் உனக்காக வெயிட் பண்ணணும்? உன்னை தேடணும். அது மட்டும் இல்லை, நேற்று போதையில் நான் நினச்ச அவகிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அவளால் தான் நீ குடிச்சுன்னு தெரிஞ்சோன்னே அவள் எவ்வளோ அழுதா தெரியுமாடா? அழுதாளா?
ஒன்று சொல்லட்டுமா? பொண்ணுங்க மனசு இதோ இந்த கடலை விட ஆழமானதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒரு பொண்ணு அவன் மனசில் இருக்கிறத அவளாக வெளில சொல்கிற வரைக்கும் நம்மளால் அதை கண்டே பிடிக்க முடியாது. எத்தனை பொண்ணுங்க அவன் எக்ஸ்லோவை பற்றி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லாமல் மறைக்கிறது அவங்க தப்பு இல்லை. அவங்க சொன்னாதான் உடனே நம்ம சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருவோமே. அப்புறம் எப்படி அவங்க சொல்லுவாங்க? நம்ம ஒய்ஃபு கூட சந்தோஷமாக இருக்கும்போதோ இல்லை சிரித்து பேசும்போதோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிச்சு லவ் பண்ணுது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்போம். அது அவங்க எவ்வளோ மெச்சூராக யதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ ஏன் ஹஸ்பண்டோட லவ் ஃபெயிலியரை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அவங்கள வெளில கொண்டு வந்த பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க மட்டும் ஒய்ஃபுக்கு ஒரு லவ் இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா ஏதோ வாழ்க்கையே போன வரல யோசிக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ கெட்ட புத்தியில். நான் ஒன்றும் சொல்லலை, நீ இந்த கேட்டகரி இல்லைன்னு எனக்கு தெரியும். பொதுவாக சொன்னேன். டேய், நான் உனக்கு கேட்பேன், மறைக்காம உண்மையை சொல்கிறியா? ஆதனை எதுவும் தப்பு செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? சேச்சே, நிச்சயமாக இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பாக அதை என்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ நீ அவளை சந்தேகப்படல, அதுக்கு பதிலாக அவளை ஸ்ட்ராங்காக நம்புற. அப்புறம் என்னடா பிரச்சனை? ஈகோவா? எனக்கு சரியாக சொல்ல தெரிலடா. இங்கே பாரு, மனசு விட்டு பேசினா தீராது, பிரச்சனையும் கிடையாது. போய் ஆதனக்கிட்ட பேசு, எல்லாம் சரியாயிடும். ஆனால் ஒன்றுடா, எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுற பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கா மச்சான். ஒன்றை மாதிரி
பக்கத்தில் தான், பிள்ளையார் கோயிலுக்கு. வீட்டுக்கு வந்துட்டேன். சரிடி, பாய். டோர் ஓப்பனில் இருக்கு. எங்கே போயிட்டாரு? உங்கள் 2 பேருக்கும் சண்டையே வராதா? ஏய், சும்மா சொல்லக்கூடாது சரியா? உண்மையை சொல்லுங்க. ஏன் எங்களுக்குள்ள என்ன பேசலைன்னா சண்டைன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சந்தேகம்னா நீங்களே கேட்டு பாருங்க. அவங்க ஃப்ரெண்டு தானே. பேசிக்க முடியல தான், அதுக்காக சண்டைன்னுலாம் சொல்ல முடியாது. எனக்கும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் சரி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ராஜு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்னங்க இது மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? நீங்கள் இந்த தப்பும் செய்யலையே, நான் தான் தப்பு. என் மேலே எதுவும் கோவமா? தெரியும், உங்களுக்கு என் மேலே எந்த கோவமெல்லாம் தெரியும். ஆனால் ஏன் என்கிட்ட பேச தயங்குறீங்கன்னு தான் தெரியல. என் பாஸ்ட்டை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு இப்போ எனக்கு தோணுது. ஆனால் என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னதுனால மட்டும்தான் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நிம்மதியாக இருக்க முடிஞ்சுது. ஒவ்வொரு பொண்ணு மனசுலையும் சொல்லப்படாத காதலோ காதல் தோல்வியோ நிச்சயமாக இருக்கும். தன்னோட ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை வர வரைக்கும் எந்த பொண்ணும் அதை கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ நான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணீங்க. அப்போவே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்னை புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் என்னை பற்றி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். பசங்களோட லவ் ஊருக்கே தெரிஞ்சால் தப்பாக தெரியாது. அதுவே ஒரு பொண்ணோட லவ்னா அப்போவே அவள் பாதி தப்பானவளாயிடுறா. பொண்ணுங்க நாங்கள் லவ் ஃபெயிலியர் அலறது கூட வெளியில் யாருக்கும் தெரியாமல் தான் அலணும். ஒரு பொண்ணோட லவ்க்கோ லவ் ஃபெயிலியருக்கோ ஒரு முடிவு சொல்லணும்னா அது அவளோட ஹஸ்பண்டால் மட்டும்தான் முடியும். எதுவும் செய்ய வேணாம், அவள் என்ன சொல்ல வராங்கிறது கேட்டால் மட்டும் போதும். அப்போவே அவள் மனசில் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலும் இல்லாமல் தன்னோட ஹஸ்பண்ட்காக வாழ ஆரம்பிச்சிருவா. நானும் மனசில் எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாமல் உங்களோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அன்னைக்கு நீங்கள் உங்கள் லவ் பற்றி சொன்னப்போ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஆனால் அந்த லவ்னால் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுது. அந்த நேரத்தில் என்னோடய ஃபீலிங்ஸ் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை மறுபடியும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தோணுச்சு. அதனால தாங்க அமைதியாக இருந்தேன். மற்றபடி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லைங்க. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. பேசலாமா? பேசுகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் உங்கள் காஃபி நான் சாப்பிட்டதில்ல. ஒரு காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா?